வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் வந்துருக்கோம். திண்டுக்கல் எதுக்கு வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பன்றிமலை அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு பயணம் செய்ய போகிறோம். பேருந்து பயணம் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்க ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ஒன்றே கொண்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா காமராஜர் பேருந்து நிலையம் திண்டுக்கல் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது வந்து காமராஜர் காலத்தில் உருவாக்கப்பட்ட பஸ் ஸ்டாண்டா இல்லை இப்போ புதுசாக ரீசெண்டாக உருவாக்கி காமராஜர் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. அது என்னன்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு தெரியல, அதனால தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப அழகா சூப்பரா இருக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டு. பாத்தீங்களா, காலை ஞாயிற்றுக்கிழமை கூட இவ்வளவு கும்பல்னா மித்த நாள்ல எவ்வளவு கும்பல் இருக்கும் பாருங்க. இந்த சைடு தான் நம்ம பஸ் ஸ்டாண்டு. இப்போ ஆடலூர் பஸ் நிற்கிறதால தான் நம்ம பஸ் வந்து நிற்கும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பாருங்க, 10 to 10:30 பஸ் வந்துடும். 10:15 பஸ் வந்துடும். 10:30 பஸ் எடுத்துருவாங்க. பன்றிமலை அப்படிங்கிற ஆடலூர் வழியா பஸ் போகும். இதை பஸ் டைம். இந்த பஸ்ல தான் இப்போ நம்ம பயணம் செய்ய போகிறோம். ரொம்ப அழகா சூப்பராக இருக்கு இந்த பயணம். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வரப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு லெஃப்ட் சைடில் ரோடு பிரியும். ரோடு பிரிஞ்ச இடத்துல அந்த ரோட்டு வழியாக போனீங்கன்னாவே கடை வீதிங்கள்லாம் சூப்பராக இருக்கும். கடைகள் பார்க்க நம்ம பெரிய ஊர்தனாட்டம் இருக்குது. நாங்கள் இது திண்டுக்கல் 2வது டைம் வரோம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த வீதிகளில் பார்க்க கடை வீதிகளில் நிறைய கடைகள் எல்லாம் அனைத்து பொருளும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தினத்தந்தி ரவுண்டான ஒரு இருக்கு. அதிலிருந்து பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வந்து நேராக தினத்தந்தி ஆஃபீஸ்க்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அப்படியே ரோடு ரவுண்டான பிரியும். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. அந்த ரோட்டு வழியாக போனீங்கன்னாவே பன்றிமலை ரூட் வந்துடும். அது ஆடலூர் வழியாக நம்ம பன்றிமலை போய் சேர போகிறோம். இப்போ பாருங்க, ரொம்ப அழகா இந்த பயணம் இருக்கும். டிரைவர் என்ன நல்லா கோஆப்ரேட் பண்ண, ஏறிங்கப்பா முன்னாடி உட்காந்துக்கிங்க அப்படின்னு சொல்லவும் நாங்கள் மின் சீட்டை பிடிச்சி உட்காந்து நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பன்றிமலை வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே நாங்கள் திண்டுக்கல்ல இருந்து சிறுமலை பயணம் செஞ்சுருக்கிறோம். சூப்பராக இருக்கும் அந்த சிறுமலை பயணம். இப்போ பார்த்தீங்களா, தினத்தந்தி அந்த ரவுண்டானம் சூப்பராக. அந்த ரைட் தினத்தந்தி ரவுண்டானத்துல இருந்து சென்டரில் தினத்தந்தின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. அந்த ரவுண்டானத்துல இருந்து ரைட் சைடு ரோடு நம்ம போவோம். அந்த ரோட் வழியாக போனீங்கன்னாவே நம்ம பன்றிமலை ரூட்டு ஜாயிண்ட் ஆயிரும். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. போகிற வழியில் கடை வீதிகள் வாகனங்கள்லாம் எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பார்க்கலாம். குறுகிய வழி தான் மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோட்டில் இப்படி ரோடு வாகனம் பிரிஞ்சு வாகனங்களை இயக்கி சைடு விட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். அதே மாதிரி மலைப்பகுதிக்கு போகிற பயணிகள் இல்லை எங்கே ட்ராவல் பண்ணினாலும், பைக்கில் ட்ராவல் பண்ணாலும் மறக்காமல் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. அப்போ தான் நம்ம பாதுகாப்பாக போயிட்டு பயணம் செஞ்சு ரிட்டர்ன் நம்ம ஊரை வந்து சேர முடியும். மறக்காமல் ஹெல்மெட் போட்டு போங்க. இது ஒரு முக்கியமான தகவலாக எடுத்துக்கங்க. ரொம்ப அழகாக இருக்கும். போகிற உள்ள கடை வீதிகள், கோவில், சர்ச்சு, மசூதி இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இது திண்டுக்கல் மாவட்டம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பூட்டுக்கு தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. திண்டுக்கல் பூட்டுன்னா அவ்வளோ பிரபலமானது. அதே மாதிரி இங்கே நிறையா திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தென்னை ரொம்ப இப்போ சாகுபடி செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே ஒரு மலை இருக்குது. அது என்ன பாறை அப்படின்னு சொல்ல, நம்ம நாமக்கல் உள்ள பாறை மாதிரியே பாறை மலை மாதிரியே இங்கே ஒரு மலை இருக்குது. நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சால் அதுக்கு போய் பார்க்குறாங்க. ஒரு கோயில் இருக்குது, மசூதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. அதே மாதிரி இந்த பதியில் பார்த்தீங்கன்னா தென்னை வந்து நிறைய சாகுபடி செஞ்சுருக்காங்க. நீங்கள் போகிற வழியில் நிறைய பார்க்கலாம், தென்னை மரங்கள் பார்க்கலாம். திண்டுக்கல் பகுதியில் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது அந்த ரூட்லாம். நீங்களும் திண்டுக்கல் வந்திருந்தா அதுவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கோயில்கள்லாம் இருக்குது. இப்போ ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. இது ஸ்கூல்னு நினைக்கிறேன். ரொம்ப பார்க்க சின்னதாக இருக்கு, இருந்தாலும் நல்லா இருக்கு.
தென்னந்தோப்புலாம் இருக்குது பாருங்க நிறையா. அதே மாதிரி லாரி ஸ்டாண்டு, அதாவது புக்கிங் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்களே, அது இங்கே இருக்குது. தென்னந்தோப்பு தான் இங்கே அதிகமாக இருக்குது. பார்க்க எங்கே பார்த்தாலும் தென்னந்தோப்பாக இருக்கும். போகிறதுல இன்னும் நீங்கள் நிறையா பார்த்துட்டு வரலாம். மலை கிராமத்தில் போக போக இந்த பகுதி பூராவே தென்னந்தோப்பாக இருக்கிறது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது எனக்கு. இது மித்த வேற என்ன இங்கே சாகுபடி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அல்லது வேற ஏதாவது இங்கே இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் ஸ்பெஷல் அப்படின்னு ஏதாவது இருந்தால், ஃபேமஸாக இருந்தால் அதுவும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் திண்டுக்கல்னா பூட்டுன்னு தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை வேற ஏதாவது ஸ்பெஷலாக இருந்தால் அதுவும் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நெல்லம்பேர் சாகுபடி செஞ்சுருக்காங்க சில இடத்துல. போகிற வழியில் ரொம்ப அழகாக இருக்குது. மலை கிராமம் பார்க்க நெருங்க அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இங்கே ஒரு பாலம் ஒன்று வரும். இந்த பாலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ரைட் சைடில் ரோடு பிரியும். நீங்கள் அதை பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். அந்த மலைப்பகுதி பிரியிற ரோடு, அதாவது பன்றி மலைக்கு ரோடு பிரியிறது பாருங்க. அந்த பாலம் வந்துருச்சு. அந்த பாலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம், ஒரு 2 கிலோமீட்டர், ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா ரைட் சைடில் ரோடு பிரியும். சோடப்பட்டி அப்படிங்கிற கிராமம். அந்த சோடப்பட்டி கிராமம் வழியாக தான் நம்ம ஆடலூர் வழியாக பன்றிமலை போய் சேரணும். இதான் அந்த பாலம், மேம்பாலம் புதுசாக ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் போனீங்கன்னாவே ரைட் சைடில் ஒன்று ரோடு பிரியும் பாருங்க, காமிக்கிற. ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போனீங்கன்னாவே ரோடு பிரியும். சோடப்பட்டி அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமத்தில் இருந்து தான் நம்ம மலை பகுதிக்கு பயணம் செய்யலாம். அந்த ரூட்டு தான் ரொம்ப அழகாக இருக்கும். ரோடு பிரிஞ்சிருச்சு பாருங்க, ரைட் சைடில் ரோடு பிரியும். சோடப்பட்டி அப்படிங்கிற இந்த கிராமம் சூப்பராக அழகாக இருக்குது. பார்க்க நல்லா நிறையா கொஞ்சம் பெரிய ஒரு மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஒரு ஆலமரம் இருக்குது. ஆலமரமாக அரசமரமாக தெரியல இருக்குது. நிப்பாட்டி ஆளுங்களை ஏற்றிட்டு நம்ம தொடர்ந்து பயணம் செஞ்சிட்ருக்கோம். வாங்க போகிற வழியில் இன்னும் என்னென்ன இருக்குது, ஊர்கள்லாம் இப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இங்கேருந்து அந்த மலை கிராமத்தை பார்க்கறதுக்கு, மலை பகுதியை பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்க. தூரத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப கிராமம் சூப்பராக அழகாக இருக்குது. வாங்க அடுத்து என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். சோடப்பட்டி பஸ் 2வது ஸ்டாப்பு நிப்பாட்டிட்டு பஸ் இப்போ ரைட்டில் திரும்புது. ரைட்டில் திரும்பி போயிட்டே இருக்குது பாருங்கள். ஊருங்களும் பெரிய ஊர் தான் நாட்டுக்கு. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஊருகள்லாம் அழகாக இருக்குது. ஊர் நிறையா கடை வீதிகள்லாம் இருக்குது. கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரோடு பிரியுது. சித்தர்வு அப்படிங்கிற கிராமம் அடுத்த கிராமம் வரப்போகுது. சித்தர்வு ஊர் வழியாக இப்போ நம்ம மறுபடியும் பயணம் செய்ய போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குது, வாழைத்தோப்பு இருக்குது. நிறைய மலைப்பகுதியை நெருங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த இயற்கை காற்று சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப பாருங்கள். இந்த பகுதியில் நல்லா கொஞ்சம் பசப்புன்னு இருக்குது. இன்னும் போக போக இப்படி இருக்குது அப்படின்னு தெரில. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய தென்னந்தோப்பாக நிறைய இருக்குது. இது மாதிரிலாம் நம்ம பகுதியில் இருக்குதா, இல்லை உங்கள் பகுதியில் இருக்குதா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 சைடு தென்னந்தோப்பில் நடுப்புற ரூட்டு, மெயின் மலை ரூட்டு இருக்கிற பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சித்தர்வு அப்படிங்கிற மலை கிராமம் இப்போ வந்தாச்சு. மலை கிராமங்களில் இது வந்து அடிவாரம் தான். இந்த அடிவாரத்தை தாண்டினோன்னு தான் நம்ம செக் போஸ்ட்லாம் வரும். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஊரும் கொஞ்சம் பெரிய ஊராக தான் இருக்குது. கிராமம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் கிராமம் பார்க்குறதுக்கு. தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. சித்தர்வு அப்படிங்கிற ஊர்லேருந்து மறுபடியும் ரைட்டில் ரோடு திரும்பி போயிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ அங்கே பஸ் நிப்பாட்டி போயிட்டுருக்காங்க. பஸ் ஆளுங்கள்லாம் ஏற்றிட்டு மறுபடியும் மலைப்பகுதியில் போயிட்டுருக்காங்க. நாங்கள் ஏறுறப்ப மலைப்பகுதியில் பஸ்ஸு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் கும்பல் கிடையாது. போக போக கும்பல் நல்லா ஃபுல்லாக ஏறிடுச்சு. நிறையா கிராமம் இருக்க மாட்டேங்க. மக்கள் ஏறி இறங்குறாங்க. ரொம்ப கிராமம் சூப்பராக இருக்குது. அடுத்த வர கிராமம் என்ன கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடியன் குடிசை அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 கிலோமீட்டர் அந்த ஊர். இப்போ நம்ம அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை கிராமத்தோட செக் போஸ்ட், அனைத்து வாகனங்களும் நிப்பாட்டி செக் பண்ணி என்ன வரும்னு கேட்டு தான் அனுப்பிச்சி விட்றாங்க. ஒரு நல்ல விஷயம். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் வந்து
நுழைய போகிறோம். ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். என்ட்ரன்ஸை தாண்டி நம்ம வந்துட்டு போயிட்டுருக்கோம். அந்த தூரத்துலேருந்து அந்த மலைப்பகுதியை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மலையில தான் நம்ம பயணம் செய்ய போகிறோமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரொம்ப சைடில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீடுகள்லாம் அங்கங்கே சூப்பராக இருக்குது. ஆனால் போக போக பார்த்திங்கன்னா என்னன்னு தெரில, பசுமை வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதாவது அந்த மரங்கள்லாம் காஞ்சி போன மாதிரியே இருக்குது. இன்னும் போகிற வழியில் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு தெரில. ஏன்னா இந்த பெண்டு திரும்புது, மலைப்பகுதிக்கு பெண்டு திரும்புது. இந்த பன்றிமலைக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கொண்டை வீசி வளைவுகளுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிரைவர் என்ன சொல்லியிருந்தாரு. அது 40 42 அப்படின்னு தெரில. அது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்குது, கிராமம் இருந்துச்சு. இப்போ இனிமேல் நம்ம மலைப்பகுதியில் பயணம் செய்ய போகிறோம். போகிற வழியில் அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு வாங்க. இதில் இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல மறந்து அப்படின்னாங்கன்னா, நம்ம திண்டுக்கல்ல இருந்து பன்றிமலை பயணம் செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் டிரைவர் சைடு உட்காந்திங்க. அதாவது வண்டி ஏறினீங்கன்னா ரைட் சைடில் உட்காந்திங்கன்னா தான் அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு வரலாம். நாங்கள் லெஃப்ட் சைடில் உட்காந்துட்டு வந்தோம். அதனால நாங்கள் ரிட்டர்ன் வர்றப்போ அந்த வியூ பாயிண்ட்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம். சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் தொடர்ந்து இந்த மலைப்பகுதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். போகிற வழியில் அந்த ரூட்டெலாம் சிங்கிள் ரோட்டில் எப்படி வாகனங்கள் சைடு விட்டு போயிட்டு ரிவேஸ் விட்டு போகிறாங்க குறுகிய வழியில் அப்படின்னு பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க அழகான ஒரு இசையோட.
வர வழியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா. மலையே பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் பாதி தூரம் இருந்துச்சு, அப்புறம் கரும்பாறையாக அப்புறமா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரோடு வளைஞ்சு பெண்டு, அதாவது ஊசி முனை பெண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பெண்டு பெண்டு ஊசி முனை பெண்டு, அந்த வளைஞ்சு போகிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கு தான் இருந்துச்சு, அதாவது பயமாக இருந்துச்சு. ஏற்ற அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் அந்த பெண்டு தில்லு போகிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசில் கொஞ்சம் ஒரு பதட்டம் இருந்துச்சு. அந்த வியூ பாயிண்ட்டுங்கிறது பார்க்க பாருங்கள், அந்த சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இது மாதிரி நிறையா தகவல் இருக்குது. அந்த பாறைகள்லாம் உள்ளே நுழைஞ்சு போகிற மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். 2 மலையை வந்து குடஞ்சி உள்ளே போனால் இப்படி அந்த மாதிரிலாம் இருக்குது. இது மாதிரி பயணம் செஞ்சிருந்தா அதுவும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஒரு கேட்டுட்டு வாங்க ஒரு அழகான இசையோட. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வன காவல் தெய்வமாக விநாயகரும் முருகரும் செலவு வச்சுருக்காங்க. அது எதுக்காக அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல, காவல் தெய்வமாக என்னன்னு தெரியல. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. இந்த குறுகிய வழியில் அந்த பஸ்ஸு எதுக்கால வர பஸ்ஸை எப்படி சைடு விட்டு திரும்பி போகிறாங்க பாருங்கள். முன்னுக்கு பொண்ணுங்க போயிட்டு வந்து இந்த மாதிரி மலைப்பகுதியில் ஓட்டுறப்ப ரொம்ப அனுபவம் இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள், டிரைவிங் பண்ணுங்கள், இல்லைன்னா ட்ராவல் பண்ணாதீங்க. ரொம்ப அழகாக இந்த இருந்துச்சு இந்த பயணம் எங்களுக்கு. உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்குமா இந்த பகுதி வந்து ட்ராவல் பண்ணுங்க, பாதுகாப்பாக வந்துட்டு போங்க. தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. அந்த பஸ்ஸு எப்படி சைடு வாங்குறாங்க, எப்படி சைடு விட்டு போகிறாங்க. நல்லா டிரைவிங் இருந்தால் மட்டும் மழை பெய்யல வண்டியை வாகனத்தை ஓட்டுங்க. தலைக்கவசம் மறக்காமல் தலைக்கவசம் அணிச்சிட்டு வாங்க. 2 வீலரில் போகிறவங்க வாங்க, தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளரி கரை அப்படின்னு சொல்லி இந்த கிராமம். இந்த கிராமத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த ரோட்லாம் பார்க்கறதுக்கு கிராமம் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. ஒவ்வொரு கிராமம் இடையில தெரிஞ்ச ஊர்லாம் சொல்லிட்டு வரேன், பார்த்துட்டே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மிளகு சாகுபடி செய்கிறாங்க. இங்கே மேலே வந்தால் தான் அந்த பசுமை பார்க்கலாம். நீங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி தான் இருந்திருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, இடையில பார்த்தீங்கன்னா வாழை,
அதாவது ஏந்திர வாழ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. கோயில் எல்லாம் இருக்குது, ஸ்கூல் இருக்குது பாருங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த கிராமம். போகிற வழியில் நிறைய அந்த மிளகு மரங்கள்லாம் பார்க்கலாம். மிளகு செடி அடியிலே பார்த்தீங்கன்னா ஏலக்காவும் இங்கே சாகுபடி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னும் நாங்கள் பார்க்கல. அது தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க, அப்போ தான் நீங்களும் அதை பார்க்கலாம். ஏலக்காய் செடி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதேமாரி சில இடத்துல காப்பி செடியும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாறை அப்படிங்கிற மலை கிராமம் தான். இந்த கிராமம் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. நிறைய வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கட் பண்ணி சுருக்கி காமிச்சிருக்கேன். இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ வரும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீடியோலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமான இடத்த மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கிறேன். பெரும்பாறை இந்த கிராமமும் ரொம்ப பெரிய ஊராக தான் இருக்குது. நிறைய கடைகள்லாம் இருக்குது பாருங்கள். தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நிறைய போகிறவள்ள பார்த்தீங்கன்னா அந்த மிளகு மற்றும் வாழை, ஏலக்காய் அப்படிங்கிறது இது கீழே சைடில் வச்சுருக்காங்க. செடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த மஞ்சள் செடி மாதிரியே இருக்குது அந்த ஏலக்காய் செடி. ஒரு இடத்துல காமிக்கிறேன் உங்களுக்கு லாஸ்ட்டாக. ரொம்ப அழகாக இருக்குது அந்த மலைப்பகுதியில் உள்ளே நுழைஞ்சி போகிறதே. இன்னும் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா தான் ஃபுல்லாக அந்த ரூட்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். 2 சைடும் பார்த்திங்கன்னா மிளகு தோப்பு, நடுப்புற நம்ம பாதை. அது பார்க்கவே ரொம்ப இருக்குது. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா யானைகள் நடமாடும் அப்படின்னு சொல்லி போர்டெலாம் வச்சுருக்காங்க. ரைட் சைடில் இருந்துச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து மிளகு தோப்பு சென்டரில் நீங்கள் பயணம் செஞ்சு தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு பயணம். எப்போதும் போல் நம்ம கூட வைத்தீஸ் தம்பி தான் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாருல, அவரும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பயணம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நாங்கள் வந்த பஸ்ஸில் இப்போ நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். தொடர்ந்து இந்த தோப்பு சென்டரில் நம்ம பயணம் செய்கிறது ரொம்ப இயற்கையை ரசிச்சுட்டே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடும் மிளகு தோப்பு நடுப்புற பயணம் செஞ்ச அந்த சுவாரஸ்யமான அந்த இயற்கை சூழ்ந்த அந்த காட்சியெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ரூட்டு தான் கொடைக்கானல் போகிற ரூட்டு. அந்த ரோடு பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிப்பாட்டி ஆளுங்களை ஏற்றிட்டு நம்ம தொடர்ந்து பயணம் செஞ்சிட்ருக்கோம். வாங்க தொடர்ந்து வீடியோவில் என்ன இருக்குது, அந்த போகிற வழி, அந்த ரூட்டு, என்ன சொல்கிற அந்த மிளகுத்தோப்பு இடையில வாழை மரம், வாழைத்தோப்பு, இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. ஒரு அழகான இசையோட.
அடுத்து ஒரு கிராமம், மலை கிராமம் வந்துருச்சு. இங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. அந்த இந்த பள்ளப்பகுதியில், அதாவது மேடு பள்ளம் இருக்கிற இடத்துல அந்த குடியிருக்கிறதே ஒரு சவாலான ஒரு விஷயம்தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு குதிரை வளர்ப்பு கூட இருக்குது. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. ஒரு 4 குதிரையோ 5 குதிரையோ வளர்க்குறாங்க அந்த பகுதியில். இது ட்ராவல்க்கா இல்லை சவாரி, அதாவது போட்டி நடத்துவாங்களா குதிரை சவாரின்னு சொல்லிட்டு அது நடத்துறக்கா என்னன்னு தெரில. பார்த்தீங்கன்னா ஒரு 4 குதிரை இருக்குது. ரொம்ப அழகாக பெரிய பெரிய குதிரையாக இருக்கிறதுனால ஏறி சவாரி செய்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. இது மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. இன்னும் என்ன தகவல் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கலாம். அந்த பள்ளத்தில் அந்த குடியிருப்பு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிசயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடலூர் பக்கம் வந்துட்டோம். ஆடலூர் இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் அப்படி போட்டிருக்குது போர்டு. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க, என்ன இருக்குன்ட்டு பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நாங்கள் சொல்கிற தகவல் உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். நீங்கள் ட்ராவல் செய்கிறப்ப அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஏலக்காய் சைடு பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்குது. அந்த மஞ்சள் செடி மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த அடிப்பகுதியில் தான் ஏலக்காய் அந்த முட்டை காய் இருக்குது. க்ளோஸாக காமிக்க முடியல. வாங்க, இங்கே இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். செடி இல்லாமல் காப்பி கொட்டை செடியும் இருக்குது பாருங்க. காப்பி கொட்டை நம்ம ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தான் க்ளோஸாக பார்க்குறேன். ஏற்கனவே நம்ம கொல்லிமலை ஒரு டைம் நான் நண்பர் வீட்டில் பார்த்துருக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி செடி நிறையா இருக்குது. அந்த காப்பி பழம் பழுத்து, அந்த காப்பி கொட்டை பழமாக இருக்குது. அந்த பழம் பழுத்து அந்த பழத்தை கசக்கி பிழிஞ்சு எடுத்து அந்த உள்ள கொட்டை எடுத்து காய வச்சு நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி நம்ம காப்பி தூளாக வருது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் செடி. அது சிவர்ன பழங்கள். இது மாதிரி காப்பி செடி நீங்கள் பார்த்துட்டுனா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமு இவ்வளோ காப்பி கொட்டையோடு இருக்கிற செடி இப்போ தான் நான் பார்க்குறேன். அதனால தான் இப்போ உங்களுக்கு அந்த தகவல் சொல்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்தால் அது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க.
கிராமம் தான் ஆடலூர் கிராமம். ரொம்ப அழகா ஒரு பெரிய ஊரா இருக்குது. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அந்த கிராமம், பெரிய ஊர். இந்த பகுதியே எல்லா ஊர்லயும் இருந்து இந்த ஊருக்கு பஸ் இருக்கு. பழனிக்குங்கிறது 71 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருக்கு. இந்த ஆடலூர்ல இருந்து பழனிக்கும் பஸ் போகலாம், வாகனம் செய்யலாம். அந்த பழனி முருகன் கோயிலை போய் தரிசனம் செய்யறதுக்கு இங்கேருந்து 71 கிலோமீட்டர் தான் போர்டு போட்டுருச்சு. இது மாதிரி அனுபவம் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆடலூருக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அதுவும் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. இங்கேருந்து தான் நம்ம அடுத்தது நம்ம பன்றிமலைக்கு பயணம் செய்ய போகிறோம். ஒரே பஸ் தான், அங்கங்கே நிப்பாட்டி அங்கங்கே ரெஸ்ட்டு கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டு ட்ராவல் செஞ்சிட்ருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேருந்து நாங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணுறதுக்கு 90 ரூபா தான் டிக்கெட்டு. ஒரு ஆளுக்கு வந்து 45 ரூபா டிக்கெட்டு. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. ஆடலூர்லேருந்து நம்ம அடுத்தது பன்றிமலை போகலாம். பன்றிமலையிலேருந்து என்ன இருக்குது, அந்த கிராமம் இப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுதான் நம்ம லாஸ்ட் எண்டு. வாங்க தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. இங்கேருந்து அந்த மலை, இந்த கிராமம், அந்த மலை பகுதியெல்லாம் பார்க்க, அந்த காட்சி முன்னெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக, இயற்கையை சூழ்ந்து அந்த காட்சியெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த மேடும் பள்ளத்தில் அந்த வீடு கட்டி குடியிருக்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயம். இன்னமும் இங்கே வந்து ஓட்டு வீடு தான் இருக்குது நிறையா. நம்ம பகுதியில் கொல்லிமலையில் மாதிரி, கொல்லிமலை பச்சைமலை மாதிரி மச்சூடு அதிகம் காணா, ஏதோ 2 ஓரம் தான் இருக்காங்க. ஓட்டு வீடு, குடிசை வீடு இன்னமும் இங்கே பழமை மாறாமல் குடியிருக்காங்க. அதே ஒரு நல்ல ஒரு விஷயம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கோயில் கூட இருக்குது, சிவன் கோயில். ரொம்ப அழகாக இருக்குது சிவன் கோயில். சின்ன கோயில் இருந்தாலும் ஒரு அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த கோயில். இது மாதிரி மலைப்பகுதியில் ட்ராவல் செஞ்சுருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன் உங்களை கமெண்ட் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நாங்கள் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்த்தா தான் இந்த வயல் நாங்கள் இந்த தப்பு செஞ்சுருக்கோம், இந்த இடத்துல நாங்கள் இந்த தப்பு செஞ்சுருக்கோம், இங்கே இப்படி எடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்து கலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காட்சியாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு சௌகரியமாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. அந்த பெண்டெலாம் திரும்புகிறப்ப பார்த்தீங்கன்னா, அதாவது ஊசி மண் பெண்டு, அதாவது ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் 40 பெண்டுன்னு சொல்லியிருப்பேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பெண்டு திரும்ப கொஞ்சம் திக்குன்னு தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மிளகு தோப்பு சென்டரில் போகிறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அது இல்லாமல் நிறைய வன செடிகள் பார்த்திங்கன்னா பூக்கள் பூத்து குளுந்து இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. அங்கங்கே இறங்கி மக்கள் போயிட்டுருக்காங்க. அடுத்து என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். டாஸ்மார்க் கடைக்கெல்லாம் நிப்பாட்டி ஆள் இறக்கிட்டு இருக்காங்க பாருங்க, எவ்வளோ கும்பல். ஆனால் பூராமே நம்ம ஆளுங்க இல்லை, தமிழ்நாட்டு ஆளுங்களா எல்லாமே ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து வந்த ஆளுங்களாக தான் இருக்கிறாங்க. அங்கேருந்து வந்து அந்த வேலை வாய்ப்புக்காக அங்கே வந்து தங்கி வேலை செய்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த மிளகு தோப்பு. இதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஏலக்காய் செடி பார்க்கவே அந்த அவ்வளோ வாசமாக இருக்குது. இந்த பகுதியில் பயணம் செய்கிறது ஏலக்காய் செடி நம்ம மஞ்சள் செடி மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அந்த வாசமாக சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொடிக்கம்பம் பாருங்க, அப்படியே கீழே இருந்து மேலே அப்படியே கொடிக்கம்பம் சூப்பராக விளக்கு ஏற்றுற மாதிரி இருக்குது. என்ன நம்ம ரூபா நோட்டில் இல்லை துட்டில் அந்த சின்ன இருக்குது பார்த்தீங்களா, ராஜமுத்திர சின்னம், அந்த சின்ன பதிச்சு இருக்குது கொடிக்கம்பம். அது எதுக்காக அந்த இவ்வளோ பெரிய தூண் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரில, எவ்வளோ பழமை வாய்ந்த தூண் அப்படின்னு தெரில. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க, என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பன்றிமலை வந்துட்டோம். அதாவது இந்த பஸ் வந்து கடைசியாக இந்த பன்றிமலை வந்து தான் திரும்பி போகும். இப்போ இந்த பன்றிமலை கிராமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ரோடு மோசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சேக்கிங்காக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த மொத்த கிராமமும் பாருங்க சூப்பராக தெரியுது. பஸ்ஸில் இருந்து பார்க்கவே அந்த கிராமம் ஃபுல்லாகவே தெரியுது. இங்கேருந்து அப்படியே யூட்டர்ன் அடித்து திருப்பி கீழே இடையில ஒரு பங்கு காமிச்சிருப்பேன். அந்த பங்கு கிட்ட தான் பாட்டே சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்டுட்டு நம்ம ரிட்டர்ன் திருப்பி கீழே இறங்குவோம். இந்த கிராமம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கேயே வந்து கோவில், சின்ன ஸ்கூலு, கிராம என்ன சொல்கிறது கிராம அலுவலகம் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. பஞ்சாயத்து போர்டு சொல்ல முடியாது அந்த இதெல்லாம் இருக்குது. வாங்க தொடர்ந்து போய் பார்க்கலாம். பஞ்சாயத்து போர்டு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம பன்றிமலை வந்து பார்த்துட்டோம். இறங்கி பார்க்க முடியல, பஸ் இங்கே நிற்க முடியாது ரொம்ப நேரம் அப்படி சொல்லப்போ நம்ம அவுட்டர்லேயே முதல்ல சுற்றிக்கிட்டே வரப்பே காமிச்சிருப்பேன். வாங்க திருப்பி கீழே போயிட்டு அந்த பங்கிட்ட போயிட்டு பார்க்கலாம். இந்த பயணம் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்கும். வாங்க. பார்த்தீங்கன்னா பன்றிமலை வந்துட்டு நாங்கள் ரிட்டர்னு கிளம்பியாச்சு. பங்கில் வந்து போட்டு சாப்பிட்டுருக்காங்க டிரைவரு கண்ட்ரைக்டரும். பார்த்தீங்கன்னா ஏலக்காய் செடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்பாகத்தில் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மரம் செடி பார்த்தீங்கன்னா முள்முருங்கை செடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஜயானந்த பாட்டில் கூட வர இந்த ஒரு முருங்கை செடியை பற்றி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பன்றிமலை ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து பன்றிமலை ஏற்கனவே முன்னாடி காமிச்சிருப்பேன். இதுக்கு இதில் இப்போ வந்து ரிட்டர்ன் கிளம்பி பங்கில் போட்டு சாப்பிட்டுருக்காங்க. பன்றிமலை தான் பங்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வேலை சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.